ஹலோ உறவுகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்டின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லென்த்தியான வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு தம்பிக்கு சிலம்பம் மேட்ச்சு, அப்புறம் ஈவினிங் கிருஷ்ணர் கோயில் போனது, இது எல்லாம் தான் இந்த வீடியோல ஃபுல்லா ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ போட்டு. அதனால இந்த வீடியோல ஷேர் பண்ணுவோம் அப்டிங்கிறனால விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங்கே கிளம்பி நானும் தம்பியும் சிலம்பம் மேட்ச்க்கு ரெடி ஆயிட்டோம். கிளம்பி பஸ்ஸை பார்த்தா பஸ்ஸே வரல. அங்கே மேட்ச் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட்டு. ஆனால் நாங்கள் இங்கே போனதே பஸ் ஏறினதே 9 மணிக்கு தான். அதுக்கப்புறம் போயிட்டு சத்திரம் போய் இறங்கி சத்திரத்தில் உறையூர் பஸ் ஏறி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற பிளேஸில் இறங்கி சேஷா ஐயங்கார் அப்படிங்கிற ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் போயிட்டோம். ஆனால் நாங்கள் போனது 10 மணிக்கு. ஆனால் சீஃப் கெஸ்ட் வரல அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அங்கே போய் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி சார் தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு வெல்கம் ஸ்பீச்லாம் கொடுத்து காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குட்டி குட்டி பிள்ளைங்களாம் அழகழகாக அவ்வளோ பிள்ளைங்க இருந்தது. எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தாங்க அவங்கவுங்க டீம்மேட்ஸ் கூட. என் தம்பியும் அவங்க சார் கூட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தான். ஆனால் அதை நான் கேப்சர் பண்ணலை. இந்த குட்டி பிள்ளைங்களாம் அவ்வளோ அழகாக வந்துட்டு சுற்றிட்டு இருந்ததா, அதனால இதில் நான் இது பண்ணேன். அப்புறம் ஏஜ் வைஸாக வந்து கேட்டகரி வைஸாக வந்துட்டு காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல ஜட்ஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்டர் 10, 15 அப்புறம் 5 என்னன்னு எனக்கு கேட்டகரி தெரில. ஆனால் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். என் தம்பி வந்துட்டு அண்டர் 15ல் இருந்தான். இந்த குட்டி பொண்ணு அவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருந்தாங்க. இதையும் கொஞ்ச நேரம் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்க்கையில தான் இப்போல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் பாய்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணாமல் சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லாத்துக்கும் எல்லாமே கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் தம்பி மேட்ச் வந்துச்சு. இந்த பொண்ணு பார்த்துட்ருக்கையிலே தம்பி மேட்ச் வந்திருக்கிறதுனால நான் அவனோட பாதி வீடியோ கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன். இதுவே ஓடி வந்து கேப்சர் பண்ணேன். நீங்கள் அதை போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாங்க. 1.30 மினிட்ஸ் சுற்றணும். அதில் நான் பாதி நேரம் நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் விசில் ஊதிட்டாங்க அப்படின்ட்டு தம்பி தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய சாப்பாடு இருந்ததுன்றனால பேரண்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. தம்பியோட சார் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு அதுதான் தம்பியோட சிலம்பம் சார். அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. இன்னமும் தம்பி கிளாஸ் போயிட்டு தான் இருக்கான். போயிட்டு அப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடித்தோன்னே நானும் தம்பியும் பஸ் ஏறி சத்திரம் வந்துட்டு சத்திரத்துலேருந்து ஊருக்கு பஸ் கிளம்பிட்டோம். அப்புறம் வரையில் அப்படியே பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். ஸ்ரீரங்கம் கோபுரம்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் தம்பி அந்த ட்ராஃபியே பார்த்துட்டு அழகாக பார்த்துட்டு இருந்தான். அந்த மொமெண்ட்டு சூப்பராக இருந்தது அப்படிங்கிறனால அது கேப்சர் பண்ணேன். அப்புறம் வீட்டில் வந்துட்டு நாங்கள் காலையில் போனது வீட்டுக்கு வரவே 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 5 மணி ஆச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிருஷ்ணன் ஜெயந்தி இல்லையா, அதனால கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் இருக்க குருவாயூர் டெம்பிளு முத்தரசனூரில் இருக்குது. அதுக்கு போயிட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விளக்கேற்றி பூ வச்சு சாமிலாம் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கிளம்பி அப்புறம் பஸ் ஏறி முத்தரசநல்லூரில் இருக்கிற குருவாயூர் டெம்பிளை போய் விசிட் பண்ணலாம், சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். அங்கே ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். பஸ்ஸும் இருக்குது. ஆனால் அது டைமிங் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நடந்தே போயிட்டோம். அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு.
போகையிலே வந்துட்டு படிக்கிற மாரி ஒரு பிள்ளையார் இருந்தாரு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் பக்கத்திலேயே வந்துட்டு கருடன் சிலை. நல்ல ஒரு மினுமினுக்குது அந்த சிலைய பார்த்தாலே நம்மளுக்கு கூஸ்பம்ப்ஸ் வர மாரி இருந்தது. அப்புறம் உள்ள போய் சைட்ல விளக்கெல்லாம் ஏத்தியிருந்தாங்க. அங்க குருவாயூர் கேரளா குருவாயூர் கோயில்ல எப்படி பார்க்குறோமோ, அதே மாரி அச்சசல் இங்க இருக்கும். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு. நேத்து கிருஷ்ணன் ஜெயந்தி அப்படிங்கிறனால நெறைய க்ரவுட் இருந்தது. ஆனா நார்மல் டேஸில் போனால் அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குது அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா. நீங்களும் டைம் இருந்தால் வந்து விசிட் பண்ணுங்கள் முத்தரசனூர் குருவாயூர் கோயில். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே அங்கே துலாபாரம் கூட இருக்குது. அங்கேயே கூட பொருள் வாங்கலாமா இல்லை என்னன்னு தெரில, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரில. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா தெப்பக்குளம், அதில் கிருஷ்ணர் பொம்மை, அப்புறம் விஷ்ணு, அதெல்லாம் செம்மையாக இருந்தது. சுற்றியுமே பூவு, அங்கே கோமாதாலாம் நிறையா இருந்தாங்க. ஐ மீன் மாடுலாம் நிறையா இருந்தது. அந்த கேப்சர் பண்ணி அந்த கிளிப்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. பட் ஆனால் வீடியோ ஆன் பண்ணாமல் நான் கேப்சர் பண்ணேனா இல்லை எப்படி பண்ணேன் அப்படின்னு தெரில. நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் காணோம், நிறையா கிளிப்ஸை காணோம். அப்புறம் அங்கே பரதநாட்டியம் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் அன்னதானம் போட்டாங்க. அன்னதானத்தில் வந்துட்டு அரிசி உப்புமான்னு சொல்லி போட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை